அனைவருக்கும் வீடு வழங்குகின்ற ஆயுஷ்மான் ஆவாஸ் யோஜனா என்பது ஏங்க நீங்க பாட்டுக்கு கண்ட கருமத்தை எல்லாம் திட்டங்களுக்கு பேருன்னு வச்சிடுறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரிய மாட்டேங்குது. அது வாயிலையும் நுழைஞ்சு தொலைய மாட்டேங்குது. ஏங்க இப்படி பண்றீங்க? உங்க கட்சியில சேர்ந்ததுக்கு பதிலாக 4 எரும மாடு வாங்கி மேய்ச்சிருந்தாலாவது நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வாங்க நீங்க அப்படின்னு இந்த பிரஸ் மீட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த சின்ன சங்கி வானதி நாக்பூர் டெல்லி பக்கம் இருக்கிற பெரிய சங்கி யாருக்காவது போன் பண்ணி கண்டிப்பா புலம்பியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆயுஷ்மான் பாரத், கிராம் சடக் யோஜனா, ஆவாஸ் யோஜனா இதெல்லாம் நமக்கு மட்டும் இல்ல வானதிக்கு என்னன்னு தெரியாது. நம்மளுக்கு பல பேர் இந்த ஆயுஷ்மான் பாரத், விஸ்வகர்மா, ஆவாஸ் யோஜனா இதெல்லாம் ஏதோ இந்தி பேரு, நமக்கு இந்தி தெரியாததுனால தான் இது நமக்கு புரியல அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலா இது இந்திக்காரங்களுக்கு என்னன்னு புரியாது. ஏன்னா இதெல்லாம் இந்தி கிடையாது, இதெல்லாம் சமஸ்கிருதம். இந்த இந்திய திருநாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் பேசுற மொழிக்கெல்லாம் எந்த மரியாதையும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. சமஸ்கிருதத்துக்கு மட்டும்தான் அவ்வளவு மரியாதை. ஏன் சமஸ்கிருதத்துக்கு மட்டும் அவ்வளவு மரியாதை? சமஸ்கிருதம் யாரோட தாய்மொழின்னு எல்லாம் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். ரைட். மேட்ரு என்னன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டோட 2024-25 உண்டான பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பட்டிருக்குது. இந்த பட்ஜெட்டை பத்தி கருத்து சொல்றதுக்காக வச்ச பிரஸ் மீட்ல தான் வானதி மேடம் இப்படி அசிங்கப்பட்டிருக்கிறாங்க. அதாவது வானதி மேடம் தமிழ்நாட்டோட இந்த பட்ஜெட்டை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே இல்லை, அதிகபட்சமா மத்திய அரசு ஏற்கனவே கொண்டு வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற திட்டங்களுக்கு இவங்க வேற பேரை வச்சிருக்கிறாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு போற போக்கில் தமிழ்நாட்டோட பட்ஜெட்டை லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்கிறாங்க. வானதி மாதிரியான சங்கிகளுக்கு தான் மாநில அரசோட பட்ஜெட்டையும் மாநில அரசோட திட்டங்களையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண தெரியுமா? ஏன் நமக்கு மத்திய அரசு பட்ஜெட்டையும் மத்திய அரசு திட்டங்களையும் லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண தெரியாதா என்ன? டீல் பண்ணுவோம். பொதுவாகவே சங்கிகள் சொல்றது என்னன்னா, எதை சொன்னீங்கனாலும் இது ஆல்ரெடி மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் வாங்க, இது மோடி திட்டம் வாங்க. இது சங்கிகள் எப்பயும் பாடுற பாட்டு தான். இந்த பாட்டின் மூலமா சங்கிகள் என்னத்தை நிறுவ முயற்சி பண்றாங்கன்னா, மோடி தான் இந்தியா, இந்தியா தான் மோடி, மோடி இல்லாம இந்தியாவில் ஒரு அணுவும் அசையாது. இந்தியாவில் நடைமுறையில் இருக்கிற அத்தனை மக்கள் நல திட்டங்களும் மோடியால் கண்டுபிடிக்கப்பட்டது தான், மோடியால் நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். ஸோ மோடிக்கு ஓட்டு போடுங்க, மோடி இல்லைன்னா இந்தியாவில் யாருமே வாழ முடியாது அப்படிங்கிறது தான் சங்கிகள் இதன் மூலமா கட்டமைக்க முயற்சி பண்றது. ஆனா உண்மை என்ன? மோடிக்கும் காவி கும்பலுக்கும் ஒரு மக்கள் நல திட்டத்தை யோசிச்சு அதை வெற்றிகரமா செயல்படுத்துற தகுதியும் திறமையும் இருக்குதான்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இவங்க எதெல்லாம் மத்திய அரசோட வெற்றிகரமான திட்டம்னு சொல்றாங்களோ அதுல 95% திட்டங்களை கொண்டு வந்தது காங்கிரஸ். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்துல பேரை மாத்தி அதை என்னமோ இவங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், மோடி தான் அந்த திட்டத்துக்கு ஓனர் மாதிரியும் பீத்திட்டு திரியிறாங்க. இப்ப இந்த ரேஷன் கடையில கொடுக்குறாங்கல்ல அரிசி, அதையே எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க 80 கோடி இந்தியர்களுக்கு ரேஷன் கடையில அரிசி கொடுக்குறோம், உணவு மானியமா ஒரு வருஷத்துக்கு 2 லட்சம் கோடியை செலவு பண்றோம் அப்படின்னு ரேஷன்ல அரிசி போடுற இந்த ஸ்கீமையே என்னமோ மோடி தான் கண்டுபிடிச்ச மாதிரி இவங்க எல்லாம் பீத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உண்மை என்ன? காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தது, காங்கிரஸ் கொண்டு வந்த ஃபுட் சேஃப்டி ஆக்ட் 2013 காங்கிரஸ் கொண்டு வந்த உணவு பாதுகாப்பு சட்டத்தை தான் இவங்க வேற பேர்ல நடத்திட்டு இருக்கிறாங்க. கிராமப்புறங்கள்ல 75% மக்களுக்கும் நகர்ப்புறங்கள்ல 60% மக்களுக்கும் உணவை உறுதி செய்வோம்னு காங்கிரஸ்காரன் 2013 உணவு பாதுகாப்பு சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தான். அதைத்தான் இவங்க ரினியூவல் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு உண்மை என்னன்னா, காங்கிரஸ்காரன் எவ்வளவு பேருக்கு அரிசி கொடுப்போம்னு சொன்னானோ அதைத்தான் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளை கூட எக்ஸ்ட்ரா சேர்க்கல. அதே மாதிரி தான் 100 நாள் வேலை திட்டம் காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். இப்ப இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா பெண்களுக்கெல்லாம் கடன் கொடுக்குறாங்கல்ல, அது காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். ரோட்ல பாக்குறீங்கல்ல 108 ஆம்புலன்ஸ், அது காங்கிரஸ் கொண்டு வந்தது தான். இந்த 10 வருஷத்துல இந்த சங்கி கூட்டம் பண்ண ஒரே வேலை என்னன்னா, காங்கிரஸ் கொண்டு வந்த மக்கள் நல திட்டங்களுக்கெல்லாம் சமஸ்கிருதத்துல பேரை மாத்தி அதை என்னமோ இவங்களே கண்டுபிடிச்ச மாதிரி ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறது மட்டும்தான் இந்த சங்கி கும்பல் இந்த 10 வருஷத்துல பண்ண ஒரே விஷயம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பிஜேபி 3 ஸ்டேட்ல ஜெயிச்சது இல்ல, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், அங்க எல்லாம் போய் மத்திய அரசு இத்தனை நலத்திட்டங்களை பண்ணிருக்குது, அதனால எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி ஓட்டு கேட்டாங்க. அப்படியெல்லாம் கேட்டிருந்தா செருப்பால் அடிச்சிருப்பாங்க. அங்க போய் என்ன சொல்லி ஓட்டு கேட்கிறாங்க? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா பெண்களுக்கெல்லாம் இலவச பஸ் பாஸ் கொடுப்போம், பெண்களோட அக்கௌண்ட்ல எல்லாம் மாசம் மாசம் 1000 ரூபாய் பணம் போடுவோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி தான் ஓட்டு கேட்டாங்க. அந்த திட்டம் எங்கிருந்து ஆட்டையை போட்டது? நம்ம ஊர்ல இருந்து ஆட்டையை போட்டது தானே. ஏன் மத்திய அரசோட திட்டங்களோட பெருமைகளை எல்லாம் பத்தி சொல்லி அங்க ஓட்டு கேட்க வேண்டியதானே? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மத்திய அரசு, அது காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஆகட்டும் யாராகட்டும்,
தமிழ்நாட்டில் கொண்டு வரப்படுற மக்கள் நல திட்டங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்சம் 20 to 30 வருஷம் ஆகும். அது வரைக்கும் தமிழ்நாட்டோட மக்கள் நல திட்டங்களை எல்லாம் ஃப்ரீ பிஏ, வெட்டி செலவு, வீண் செலவு, பைத்தியகாரத்தனமான வேலை அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் 1957 காமராஜர் கொண்டு வந்த மதிய உணவு திட்டம்ங்கிறது. அதை புரிஞ்சுக்கிறதுக்கு காங்கிரஸுக்கு 50 வருஷம் ஆயிருக்குது. 2009 தான் அது ஒரு மத்திய அரசு திட்டமா மாறி அதுக்கு அவங்க பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஆயிருக்குது அந்த நூன்மீல் புரோகிராம புரிஞ்சுக்கிறதுக்கு. மற்றபடி தமிழ்நாட்டோட பட்ஜெட்டையும் தமிழ்நாட்டோட சமூக நல திட்டங்களையும் பத்தி கருத்து சொல்ற வானதி சீனிவாசன் மாதிரியான சங்கிகளுக்கெல்லாம் நான் சொல்றது என்னன்னா, எதுக்கு மேடம் உங்களுக்கு இந்த மாதிரி வேண்டாத வேலை? நிர்மலா சீதாராமனை எல்லாம் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் பேசலாமா? உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு ஏதாவது தகுதி இருக்குதா? போங்க, போய் உங்க தகுதிக்கும் திறமைக்கும் உண்டான வேலையை பாருங்க. நீங்க ஏன் பட்ஜெட்டை பத்தி கருத்து சொல்றதுக்கெல்லாம் வர்றீங்க? போங்க, 4 காவிகளை கூட சேர்த்துக்கிட்டு கையோட தாலியை எடுத்துக்கிட்டு அந்த பக்கம் எவனாவது லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவங்களையெல்லாம் வலுக்கட்டாயமா பிரிச்சு விட்டு அந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல அந்த இடத்துலயே தாலியை கட்டி ஆகணும்னு அவன் தாலியை அருங்க. இல்லைன்னா அக்பரையும் சீதாவையும் ஒரே கூண்டில் அடைச்சிட்டாங்களாம், அவங்களுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுக்குற வேலையை பாருங்க. அந்த பஞ்சாயத்தை உங்களால தீர்க்க முடியலன்னா அந்த சிங்கங்களோட பஞ்சாயத்தை தீர்க்கிறதுக்கு கர்நாடக சிங்கம் அண்ணாமலையை கூப்பிடுங்க. இல்லைனா அந்த பக்கம் எவனாவது பீஃப் சுக்காவையும் பீஃப் ஃப்ரையும் ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அவனுக்கு எதிர்த்தாப்புல போய் நின்று முறைச்சு பாருங்க. இந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்க. அதுதானே உங்க ரேஞ்சு, உங்க தகுதி. திரும்பவும் சொல்றேன், நிர்மலா சீதாராமனை எல்லாம் நிதி அமைச்சராக வச்சிருக்கிற நீங்கெல்லாம் பேசவே கூடாது. அவ்வளவுதான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.